Hi guys, this is Jagan from Seventh Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியவே அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம், நான் எங்கே பை செல் போக போகிறேன் அப்படின்றத ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஐடியாஸ் வந்து அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் என்ட்ரி ஆகலாம் அப்படின்ட்டு என்னோட ஐடியா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இங்கே வந்து நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது படி நீங்கள் பையோ செல்லோ போகக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பெட்டர். அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வரலும் கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் லைவ் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் வந்து பை பண்ணணும், கோர்ஸ் வந்து லைவில் பார்க்கணும், லைவில் வந்து எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை காண்டாக்ட் பண்ணிட்டு என்னை வந்து என்ன கொஷின் வேணுனாலும் கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம், அப்புறம் யூஎஸ்டி கேட் வந்து பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு 3-4 வீடியோஸ் அதாவது மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரியே நமக்கு சப்ளையில் அது ரீஃபைன்மெண்ட்லேருந்து அழகாக நமக்கு வந்து ஒரு செல் பொசிஷன் வந்து நமக்கு வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன் பேக் ஆனால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ளை இருக்குது. ஸோ இது ஒரு சப்ளை இருக்குது, மேலே ஒரு சப்ளை இருக்குது, இதுலேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, சப்ளைக்கு போகாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே செல்லில் தான் இப்போ இருக்கிற சினாரியோக்கு நம்ம எப்பயுமே வந்து செல்லில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? பை வந்து நம்ம இப்போ போகவே கூடாது. பை போகிறதா இருந்தால் அது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. ஓகேங்களா? அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரெண்டோட அதாவது ட்ரெண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரோ ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து செல்லில் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு ட்ரேடும் செல்லில் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். எஸ்எல் அடிக்கிறது ரொம்பவே கம்மியாக ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே டிமாண்டுக்கு வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். இங்கே போய் நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஆனால் நான் வந்து பை பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நான் சீக்கிரமாகவே பிரேக் இன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த இந்த சப்ளைக்கு வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சப்ளைக்கு வராமல் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போய் டிமாண்டுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் எது வந்து டிமாண்டு, இங்கே ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அப்போது கீழே இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ எது வந்து ஒரு கரெக்டான டிமாண்ட், எதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம், ஒன்றா போட்டுடலாம், இல்லைனா 2 தனித்தனியாக போட்டுடலாம். ஓகேங்களா? தனித்தனியாக போட்டு இப்போது ரீஃபைன்மெண்ட் வந்து போகலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நமக்கு எங்கே வந்து ஒரு ரீஃபைன்மெண்ட் மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீஃபைன்மெண்ட்டான்னு செக் பண்ணுங்கள். இது ரீஃபைன்மெண்ட் கிடையாது. ஸோ இது மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுன்றது இந்த இந்த பிளாக் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் வந்து எதில் இருக்குது, இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்னொரு சினாரியோ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக் என்ன பண்ணியிருக்கான்,
இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா, இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். நியூயார்க் வந்து பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இந்த ஹையை என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த ஹையை அடிச்சுட்டு எகைன் மேலே வந்து புஷ் பண்ணி இந்த லோவையும் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கானுங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. விக் எடுத்தாச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் ஜோனையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த 2 ஜோனுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 டிமாண்டு கேண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது 4 ஹவரில். ஸோ இந்த 2 டிமாண்டும் இந்த 2 கேண்டில் டிமாண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே இருக்குது. அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஓவராலாக ஒரே இதாக நம்ம புக் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரே டிமாண்ட் இப்போது. சரிங்களா, இப்போ இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இந்த டிமாண்டில் வந்து மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் போவோம், உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிச்சுன்னா என்ன டைம் ஃப்ரேமில் போவோம்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இதில் வந்து மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வரல இன்னும். சரிங்களா, ரீஃபைன்மெண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன், என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னென்னா, ரீஃபைன்மெண்ட்டில் எடுக்கிற ப்ரைஸு, அதாவது ரீஃபைன்மெண்ட்டில் எடுக்கிற ஆர்டர் வந்து மோஸ்ட்லி டிபி ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பிக் டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிமாண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, உள்ள 2 ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் எடுத்துகிட்டு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகுதில்ல, அது மறுபடியும் வந்து நமக்கு டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஆனால் அந்த ரீஃபைன்மெண்ட் அப்படி கிடையாது. ரீஃபைன்மெண்ட்ன்றது ரொம்ப ஹை பவர்ன்றதை விட மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு உள்ளே வராங்க, நல்லா டீப்பாக இறங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. புரியுதுங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நல்லா அந்த டிமாண்டுக்கு உள்ளே டீப்பாக இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள ஒரு ரீஃபைன்மெண்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் உள்ளே இறங்கி மேலே போகிறதுனால இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நமக்கு மிட்டிகேஷன் பண்ணுறது நமக்கு நல்லா தெரியும். அப்போது நல்லா உள்ளே இறங்கிட்டு போகிறனால நல்லா மேலே போகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்க லிக்விடிட்டிலாம் எல்லாம் எடுத்து இந்த லோ டைம் ஃப்ரேமில் இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து மேலே போகிறாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் கிளிக் ஆகுறது நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ 4 ஹவரில் வந்து மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, 4 ஹவர் டிமாண்டில் மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிடுச்சு, அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ளை எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு டெசிஷனல் சப்ளை நமக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. இந்த டெசிஷனல் ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து சப்ளை இருக்குது. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வரோம். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம எதை வந்து ஹையாக எடுக்கலாம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பிஓஎஸ். அப்போது இதுதான் வந்து நமக்கு ஹை. ஓகேங்களா, ஸோ இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம சோர்ஸாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டிமாண்ட் வந்து இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ கரெக்டான டிமாண்ட் இந்த இடத்துல இல்லாதனால மார்க்கெட் எகன் கீழே வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, அப்போது கரெக்டான டிமாண்ட் இல்லாதனால பை போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு அங்கே ப்ரெஷர் கிடைக்காது. அப்போது இந்த சப்ளையில் மார்க்கெட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து ரீஃபைன்மெண்ட்டில் எடுத்துகிட்டு நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த சப்ளையில் போய் நம்ம செல் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் செல் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி டிமாண்ட் கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே சப்ளையில் செல் அடிக்கக்கூடாது. இதுவும் பிரேக் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையும் பிரேக் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு கீழே வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பை போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று இது சோர்ச் நடக்கணும். சோர்ச்னா இப்போ இதுதான், இது வந்து சோர்ச் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்டில் எடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு இந்த லோ பிரேக் ஆயிரும்.
இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் சோச்சு இங்கே வந்துடும். ஓகேங்களா? கண்ணா பின்னான்னு இருக்குது சார்ட்டு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த ஹை வந்து நமக்கு என்ன ஆயிரும், இந்த ஹை நமக்கு சோச் ஆயிரும். அப்போது நமக்கு மார்க்கெட் இப்படி வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு நமக்கு இங்கே அடிச்சிட்டாலே போதும், நம்ம கீழே டிமாண்டை பிடிச்சி மேலே வரைக்கும் பை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பை வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பை சினாரியோ கொடுத்துருச்சுன்னா இங்கே மேலே இருக்கல சப்ளை, இது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதாவது இங்கே சம்திங் இங்கே வந்து நம்ம பை வந்து போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறோன்னா இங்கே வந்து நம்ம டிபி செட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், செல்லு தான் வந்து பிளான் பண்ணணும். இந்த சப்ளை வந்தோடனே நம்ம செல் வந்து பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே சினாரியோ பார்த்து ஒரு செல் அடிக்கணும். ஓகேங்களா? ஓவராலாக இந்த டெசிஷனில் நீங்கள் செல் அடிக்கும்போது இன்ட்ராடே பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிடும். எஸ்எல் வந்து மூவ் பண்ணி பிரேக் வேணால் மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ யூரோஸ்டில் இதுதான் சினாரியோ. ஸோ இங்கே ஒரு செல் சினாரி, இங்கே ஒரு செல் பொசிஷன் இருக்குது, அதாவது இங்கே செல் போடலாம் இந்த இடத்துல. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் இங்கேயும் வந்து நம்ம செல் போகலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மெயினாக நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஸ்டில் ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இங்கே வந்து டிமாண்ட் இல்லைங்க. ஆக்சுவலாக இது வந்து எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னே வச்சுக்கலாம், இது வந்து சோச்சுனே வச்சுக்கலாம். யார் பண்ணியிருக்கா? ஸோ நியூயார்க் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. நியூயார்க்கே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு எகன் நியூயார்க்லாம் முடிஞ்ச பின்னாடி மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெஷரில் போயிட்டு இங்கே கேரக்டர் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நியூயார்க்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு டல் மார்க்கெட்டு தான். ஸோ அப்போ உங்களுக்கு டிமாண்டே கிரியேட் ஆகாமல் அப்படியே ஒரு என்ன கண்ணா பின்னாடி ஒரு கன்சால்டேஷன்லேயே போய் இங்கே வந்து சோச் பண்ணியிருக்கு. எகன் ஏஷியன் மார்க்கெட் வரும்போது கீழே வந்திருக்கு. ஸோ ஏஷியன் வந்து லண்டன் வந்து எடுத்துட்டானுங்க. ஓகேங்களா? ஏஷியனோட லோவை லண்டன் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ ஹை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு வந்து இங்கே சோச் நடக்குது அப்படின்னா கீழேருந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு எடுத்துருன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, வந்துட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்தால் நமக்கு பை கிடையாது, வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை போகலாம். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ எவ்வளோ தூரம் பை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளை வரைக்கும் பை போகலாம். அப்புறம் அந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் தான், அதுக்கு மேலே நமக்கு பை கிடையாது. ஓகேங்களா? அப்படி இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் அடிக்கிறோம் அப்படின்றப்போ இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அது லேட்டராக பார்க்கலாம், நமக்கு ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் நேற்று ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்திருந்தேங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக டைரக்ட் என்ட்ரி தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்ட் என்ட்ரியை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் என்ட்ரி நான் போகாமல் கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் லெஃப்ட்டில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள், ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும் கோல்டில். ஓகே, என்ன பண்ணிடுச்சு இந்த மார்க்கெட் வந்து இந்த, அதாவது இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட்டை எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா 15 மினிட்ஸு சப்ளை. ஓகேங்களா? அப்போ நம்ம 1 மினிட்டில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் என்ட்ரி நான் போயிருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா என்னோடய எஸ்எல் நான் வந்து இங்கே வச்சுருந்தேன். இந்த ஹைக் நான் எப்பயுமே சொல்கிறது தான், இப்போது இந்த இடத்துல என்ட்ரி போனீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹைக்கு மேலே கொஞ்சமாக தள்ளி வச்சிடணும். அதுதான் வந்து மோஸ்ட்லி எஸ்எல் ஹிட் ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜினா இதுதான் என்னை பொறுத்தவரையிலும். இப்போ நான் இங்கே என்ட்ரி போகிறேன்னா பஃபர்ன்றது இப்படி வைக்கக்கூடாது, கண்டிப்பாக இப்படி வைக்கவே கூடாது. ப்ரீவியஸாக பாருங்கள் ஏதாவது ஹை இருக்கான்ட்டு. ஏன்னா சப்ளை ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே தான் சப்ளைவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்து இங்கே இருக்குது. நல்லா பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு ஹை இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு கொஞ்சமாக மேலே தள்ளி வைக்கிறது பெட்டர். ஸோ எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பஃபர் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாக அப்படி மேலே வச்சாலும் ஓகே தான். ஸோ நான் அப்படி டைரக்ட் என்ட்ரி போயிருந்தாலும் எஸ்எல் கிடையாது தான். ஆனால் இப்போ நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து போனனால எனக்கு என்னன்னா ரிஸ்க் ரிவார்டு ரொம்பவே பெட்டராக இருக்குது இப்போ. சரிங்களா? ஸோ நான் எப்படி போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை, இது லோ. ஹையை எடுத்துட்டான், எகைன் இந்த ஹையை எடுப்பான்னு வெயிட் பண்ணேன், ஹையை எடுக்கல, எகைன் இந்த லோவை எடுத்துட்டான். அப்போது இது வந்து நமக்கு சோச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு சோச்சு.
ஸோ இப்படி பார்க்கும்போது கன்னா பின்னான்னு இருக்குது, சப்ளைவாக இருக்குது கன்னா பின்னான்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டேன். எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், ஒரு டைம் ஃப்ரேம், சரிங்களா? ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போனதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு நல்ல பிஓஎஸ், இங்கேயும் ஒரு நல்ல சோச். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கன்ஃபர்மேஷனுக்கு பிஓஎஸ் சோச்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்த்ததை நான் சொல்கிறேன். கன்ஃபர்மேஷனுக்கு பிஓஎஸ் அண்ட் சோச்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது ஸ்ட்ரக்சருக்கு பிஓஎஸ் சோச்ன்றது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அது எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் உங்களால் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போக முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டிமாண்டு, சரி ஒரே ஒரு சப்ளை தான் இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு சப்ளையில் நான் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி போட்டேன். இப்பயும் பாருங்கள், என்னோட எஸ்எல் எங்கே இருக்குது, இந்த ஹைக்கு மேலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓவராலாக எனக்கு இது வந்து இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணும்போது நான் என்னோட ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். இப்போ பிரேக் ஈவனில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனல் செல் மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இந்த எக்ஸ்பான்ஷனல் செல் மூமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா, நியூஸ் டைமில் வந்துச்சு. நியூஸ் வந்துச்சுன்னா ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி மேலே இங்கேயும் போகாது. அந்த இடத்துல ஹியூஜ் அமௌண்ட், அதாவது ஹியூஜ் லாட்டு, ஒரு ரீட்டெய்லரோ இல்லை பெரிய பெரிய ஆளுங்களோ, இல்லை பிக் ஹேண்டோ, இல்லை இன்ஸ்டியூஷனலோ ஏதோ ஒரு ப்ளேஸ் பண்ணுறதுனால தான் நான் மேலே கீழே போகுது. சும்மா நியூஸ்னால் அந்த சார்ட் அப்படியே பயந்துக்கிட்டு மேலே கீழே போகாது. ஒரு ப்ரைஸ்னால, ஒரு ப்ரெஷர்னால தான் மேலே கீழே போகும். அப்போது இந்த ப்ரெஷர் வந்ததுக்கு காரணம் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஒரு செல் மூமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். அதனால் நான் இந்த இடத்துல வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அது பிரேக் ஈவன் பண்ணியாச்சு தான். ஸோ போதும் வேணாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது இந்த இடத்துல என்ட்ரி போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸில் இந்த விக்கை நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ல போங்க. 5 மினிட்ல ஏதாவது சப்ளை இருக்கா பாருங்கள். சப்ளை இல்லை, விக்காக தான் இருக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த லோவை மார்க்கெட் வந்து எடுக்கிறான். அப்போது நமக்கு ஒரு சப்ளை எங்கே இருக்குது, இது வந்து நம்ம சப்ளைவாக எடுக்கிறோம். ஆனால் இது ஆக்சுவலாக சப்ளைவே கிடையாது, ஓகேங்களா? மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஸோ இது பார்த்தாலே தெரியும், பக்கா இன்டியூஸ்மெண்ட் இது, ஓகேங்களா? பக்கா இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த ஹையை அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே ஒரு சப்ளை இருக்குதான், இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஆனால் இந்த ஹையை அடிக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. அப்போது நமக்கு இது வந்து லிக்விடிட்டியாக நமக்கு மாறிடும், ஓகேங்களா? அப்போ இந்த ஹையை அடிக்கிறதுக்கு பாசிபிள் ஹை தான், ஓகேங்களா? அப்போது இங்கே நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஆனால் இதிலலாம் என்ட்ரி போகலை. இது அதுக்கு மார்க்கெட் நடந்து முடிஞ்ச பின்னாடி இதை நான் அனலைஸ் பண்ணி வச்சது. ஸோ இன்னும் ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு வந்து கோல்டு ரன்னிங்கில் தான் இருக்குது, சரிங்களா? ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேடு ஒரு செல் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் போடலை. ஸோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக யூஎஸ்டி கேடு என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே இருக்கக்கூடிய டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இன்டர்னலில் ஒரு பிரேக்கை வந்து பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து இப்போ ஒரு செல்லுக்கு வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப பெட்டர், ஓகேங்களா? ஸோ ஸ்வீப் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ பாடி க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்வீப் பண்ணால் கீழே தான் வந்து வரணும் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டிமாண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா, டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ளிப்பு வந்து கொடுக்கல, ஒரு ப்ராப்பரான ஃப்ளிப்பு கொடுக்கல. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ராப்பரான ஃப்ளிப்பை வந்து நமக்கு தராமல் மார்க்கெட் வந்துச்சு, இங்கே ரியாக்ஷன் பண்ணுச்சு, பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, டைரெக்டாக கீழே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக் பண்ணிட்டான். அதனால் நம்ம இந்த டிமாண்ட்லாம் வந்து எடுத்துடலாம்.
ஸோ, இப்போ இங்க இருக்கிற டிமாண்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, ஃபிளிப் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிரேக்கர் பிராக் அ பிரேக்கர் பிளாக் என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இங்க போற செல் என்ட்ரின்றது ஒரு 30% தான் நமக்கு சான்ஸ். இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. 30% தான் நமக்கு சான்ஸ். சரிங்களா? இது மோஸ்ட்லி ஒர்க் ஆகறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு லாட் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ, பிரேக்கர் பிளாக்ல நமக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து ஒரு லோ குடுக்குது. சாரி 15 மினிட்ஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குதுன்னா, நான் செல் போலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ, மிட்டிகேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இங்க பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ, கீழ வந்து நமக்கு சோர்ச் வந்து குடுத்துருச்சு. ஓகேங்களா? கீழ நமக்கு சோர்ச் குடுத்துருச்சு. ஸோ, செஷன்ஸ வந்து பார்த்துக்கலாம். ஸோ, ஏசியன் பெண்டிங்ல இருக்கு. லண்டன் பெண்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து நியூயார்க்கு 6:00 நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது 2த்தையும் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கருந்து செல் ஆகறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ, இந்த லோ வந்து எடுக்கறதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ, நம்ம ஓவரா ஹோல்டு பண்ண போறது கிடையாது. நம்ம கீழ வரைக்கும் ஹோல்டு பண்ண போறது கிடையாது. இங்க இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு வந்து ஒரு செல் மூவ்மெண்ட்ட குடுத்துச்சுன்னா, இந்த லோ வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலான்ட்டு ஒரு பிளான். ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து டிமாண்ட் இல்ல. 4 ஹவர்ல இங்க எந்த ஒரு டிமாண்டும் இல்ல. ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் டிமாண்ட் கிடையாது. இன்கேஸ் இது டிமாண்டா இருந்துச்சுன்னா, இங்க போயிட்டு மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துட்டு, இங்க வந்து பை ஆயி மேல போறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கும். ஆனா, இங்க டிமாண்ட் இல்லாதனால, இந்த டிமாண்ட் இருக்குல்ல, இது டிமாண்ட் கிடையாது. இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவ ஃபெயிலியர் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ மார்க்கெட் இதில எடுத்துட்டு இந்த லோவ ஃபெயிலியர் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் மேல போலாம். ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லோ வரலும் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போறது பெட்டர். ஏன்னா, பிரேக்கர் பிளாக் என்ட்ரிலாம் மோஸ்ட்லி நான் போனது கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து பிரேக்கர் பிளாக் என்ட்ரி சினாரியோ இருக்கு. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போறேன். ஆனா, நான் ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஓகேங்களா? ஸோ, சிம்பிளா 5 மினிட்ஸ் வந்து போயிருங்க. 5 மினிட்ல நமக்கு இங்க என்ன இருக்கு, ஒரு ரீஃபைன்மென்ட் சப்ளை இருக்கு. ஓகேங்களா? ஸோ, என்னோட டைரக்ட் என்ட்ரி இந்த இடத்துல இருக்கு. நான் ஏன் டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம வந்து செல் போகலாம். இப்படி வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்கணும். ஓகேங்களா? அப்படின்றப்போ, நமக்கு இந்த சப்ளை எடுத்து கன்ஃபர்மேஷன் குடுக்குறவரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன லாட்ல அதுவும் ரிஸ்க் ரிவார்டு நல்லா பெட்டரா தான் இருக்கு. ஓகேங்களா? 1:18 இருக்கு. ஓகேங்களா? ஒரு சின்ன ரிஸ்க்ல இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டேன். அது எக்ஸ்ட்ரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரீம்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ட்ரிகர் ஆகுறது பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் இவ்ளோ தூரம் போயிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படி நடக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் 100ல 1 தான் அப்படி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ட்ரிகர் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போப்போறேன். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு லக்குக்கு நான் இங்க வந்து போட்டிருக்கேன். அப்படி கன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி, மார்க்கெட் போய் இப்படி ட்ரிகர் பண்ணிட்டு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் பெட்டர் தான். இப்படி ட்ரிகர் பண்ணிட்டு வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா, நான் என்ட்ரி போக மாட்டேன். அந்த ஒரு என்ட்ரில தான் நான் வந்து மூவ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ, அதுக்காக மேல வந்து போட்டிருக்கேன். ஸோ, இதையும் வந்து எஸ்எல் அடிச்சுட்டும் போகலாம். ஏன்னா, நம்ம கன்ஃபர்மேஷன்னு எதுக்கு பார்க்குறோம்னா, இத ஸ்வீப் பண்ணிட்டு எகைன் கேரக்டர் ஷிஃப்ட் குடுத்தானா, நம்ம என்டர் ஆகுறது அது ரொம்ப ஹைலி பாசிபிள் டூ டேக் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ, அதனால இத வந்து எஸ்எல் அடிச்சுட்டும் போலாம். அதனால தான் நான் ஒரு சின்ன லாட்ட வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இந்த பிரேக்கர் பிளாக்ல ஆக்டிவ் ஆகுறதுக்கும் பாசிபிள் இருக்கு. எஸ்எல் அடிக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. இது வந்து ஒரு 30% தான் சான்ஸ். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்கிற டிமாண்ட் இப்ப மார்க்கெட் இன்கேஸ் இதுல கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழ வந்துட்டான் அப்படின்னா, இந்த டிமாண்ட்லேருந்து பையே இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, கன்ஃபர்மேஷன் பார்த்து தான். ஓகேங்களா? இன்கேஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரேக்கர் பிளாக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, மேல ஒரு ஃபிளிப் ஜோன் இருக்கு. மேல ஓகேங்களா? இது 4 ஹவர் ஃபிளிப் ஜோன். இந்த ஃபிளிப் ஜோன்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போலாம். இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா,
இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோனில் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜோனில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம். அப்படி இன்கேஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே உடச்சிட்டான் அப்படின்னா நம்ம கீழே இந்த இடத்துல சினாரியோலாம் பில் பண்ணிட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் டிமாண்டை பிடிச்சி நம்ம வந்து பை போகலாம். எங்கே போனாலும் விடக்கூடாது. ஓகேங்களா? இன்கேஸ் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சுற்றி நிறைய டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது யூஎஸ்டி கேடில். ஸோ இது வந்து மிட்டிகேஷன் நடக்கலை இந்த டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வருது அப்படின்னா இன்ட்ராடே பண்ணிடணும். ஓகேங்களா? எப்படின்னா, ஏன்னா இதில் வந்து பிரேக்கர் பிளாக்ல கண்ட்ரோல் எடுத்து நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வருதுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் தான் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும். ஏன்னா ஒரு லிக்விடிட்டியை அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது. அப்படி புக் பண்ணணும். அது வந்து சினாரியோ நடக்கும்போது நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், தேங்க்யூ.